என்ன தான் குழம்பு வைக்க நைட்டு படுக்கையிலையும் யோசனை, காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமும் யோசனை. அப்புறமும் என்ன குழம்பு வைக்க போகிறோன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். கடைக்கு போய் என்ன காய் இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து அதை ஒரு குழம்பாக்கிடுவோம் வீட்டில். அந்த குழம்ப வச்சாலும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வச்சு சாப்பிட மாட்டாங்க. 2-3 நாளைக்கு அந்த குழம்பு இருக்குது. 3ஆவது நாள் கொண்டு போய் கீழே தான் ஊற்ற வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு குழம்பு வைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இந்த மாதிரி லிக்விட் ஐட்டமாக தான் நம்ம சாப்பிடணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீரை தான் வாங்கியிருந்தோம். இது என்ன கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா அரைக்கீரை. இதை வந்து பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம், வெங்காயம் தக்காளி போட்டு கடையலாம், சாம்பார் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரைக்கு ஈக்குவலான கீரை இந்த கீரை. இன்றைக்கி நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு கடைய போகிறோம். இதை வந்து வெறும் இலையாக ஆஞ்சு போடக்கூடாது. நம்ம இந்த காம்போடு சேர்த்து தான், நம்ம அந்த தண்டோடு சேர்த்து தான் நம்ம போடணும். இது வந்து தண்டு தான் இதில் உள்ள டேஸ்ட்டே இந்த கீரைக்கு. இதில் வந்து புளி போட்டு கடைவாங்க. நாங்கள் வந்து புளியெல்லாம் எதுவுமே போடலை. ஒரு தக்காளி, 2-3 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 2 வெள்ளைப்பூடு, ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம். மஞ்சட்டியில் போட்டு வேக விட்டு கடைச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, அதனால் குக்கர்லேயே இன்றைக்கி போட்டுட்டோம். குக்கரில் போட்டு இன்றைக்கி ஒரு விசில் தான் வச்சு எடுத்துகிட்டு நல்லா பருப்பு மத்தை போட்டு நல்லா கடைஞ்சாச்சு. கடையிறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு கடையக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நிதானமாக தான் கடையணும். கடைஞ்சிட்டு இதை தாளிச்சுக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பட்டை வத்தை, கருவேப்பிலை, பெருங்காயம், சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கூட்டு, மஞ்சள் சீரகம் தேங்காய் அரைச்சி ஊற்றி முருங்கைக்காய் கூட்டு அன்றைக்கி வச்சாச்சு. சிம்பிளான சாப்பாடு தான், ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சத்தான சாப்பாடு தான் இன்றைக்கி. இதுதான் எங்கள் வீட்டில் வந்து சமையல். குழம்ப பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. சரி, துணி கிடந்தது, நீ போய் துவை, மாவுக்கு வேறு ஊற போட்டிருந்தோம், நீ போய் கவிதாவை துவைக்க சொல்லிவிட்டு மாவை வந்து நான் வந்து ஆட்டிக்கிட்டு இருந்தேன். மாவு இல்லைன்னா ஃப்ரிட்ஜே வந்து ஒரு மாதிரி செயல் இல்லாத மாதிரி இருக்குது. மாவு சட்டி எப்பயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்குது. தோசை ஊற்றுறோமோ இட்லி ஊற்றுறோமோ மாவை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் மாவு வந்து கம்பல்சரியாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த ஃப்ரிட்ஜே வேஸ்ட்டு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.